நான் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என நினைக்கிறேன், ஆனால் என்னால் அதை செய்ய முடியவில்லை. நான் நினைக்கிறேன், ஆனால் செய்ய முடியலை. நிறைய வேலைகளை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதை என்னால் செயல்படுத்த முடியலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம உடம்புல வலி இல்லைன்னு அர்த்தம். நம்ம உடம்புல வலி இருக்கணும், அப்போ தான் நாம் நினைக்கிறத செய்ய முடியும். உடம்புல வலிங்கிறது உடற்பயிற்சியினால் ஏற்படுகிற வலி, உடல் உழைப்பினால் ஏற்படுகிற வலி. இந்த வலி இருந்தால் தான் நம்ம நினச்சதை செய்ய முடியும். அப்புறம் இன்னொரு வலியும் இருக்கணும். நாம் நினச்சதை செய்யணும் அப்படின்னா நமக்கு இன்னொரு வலியும் இருக்கணும். என்ன வலினா, உறவு முறையினரிடம் ஏற்படுகிற வலி. நட்பு, உறவுமுறை, அன்பு, பாசம், அக்கறை, கோபம், போட்டி, பொறாமை, பழிவாங்குதல், இந்த மாதிரி ஏமாற்றம், இந்த மாதிரி நம்ம உறவுமுறையிட்ட பழகும்போது, இணக்கமான ஒரு உறவுமுறையை நாம் கடைபிடிக்கும்போது, உறவினர்கள் நமக்கு வேணும், நண்பர்கள் நமக்கு வேணும், உறவினர்களிடம் நேரம் செலவிடுவது, குடும்பத்தினரிடம் நேரம் செலவிடுவது, அப்புறம் நண்பர்களுக்காக நேரம் செலவிடுவது. அப்படி செலவிடும்போது அதில் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரதான் செய்யும். அந்த பிரச்சனைகள் தான் நம்மளை விழிப்போடு வாழ வைக்கும். அந்த பிரச்சனை எதுக்கு தேவையில்லாதது. அதனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எது பணத்தை தருது. இப்போ நண்பர்கள் குடும்பத்தோடு நேரம் செலவழித்தா எனக்கு என்ன பணமாக கிடைக்க போகுது, உறவினர்களோடு நேரம் செலவழித்து அவர்களிடம் பேசி பழகினால் நமக்கு என்ன பணமாக கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. எது பணம் கிடைக்குதோ அதை மட்டும் தான் செய்கிறாங்க. தொழிலில் தான் பணம் கிடைக்குது, அதனால் தொழிலையே நீ நாள் முழுதும் செஞ்சுக்கிட்டுரு. பணத்தை கிடைக்கிற வேலை தொழில் மட்டும்தான். அதனால் நாள் முழுதும் 18 மணி நேரம் நீ தொழில் செய்யி, பணத்தை சம்பாதிக்கிற வேலையை பாரு. எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் தேவையில்ல, ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்ல, உறவினர்களே தேவையில்ல. உறவினரிடம் பேசுகிறதுனால உனக்கு பணம் கிடைக்க போகிறது, அதனால் அந்த பணம் கிடைக்க போகிறதில்ல, அதனால் நீ உறவினர்களுக்காக நேரம் செலவிடுவது என்பது தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் தப்பு. உறவினரிடம் நாம் பழகுறோம்னா, இப்போ ஏன் உடற்பயிற்சி செய்கிறோம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் டெய்லி உடற்பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன பணமாக கிடைக்குது? உடற்பயிற்சி செய்வதால் நமக்கு என்ன பணமாக கிடைக்குது? அப்போ ஏன் நம்ம உடற்பயிற்சி செய்கிறோம்? ஏன்னா உடற்பயிற்சி செய்தால் தான் நம்ம சுறுசுறுப்பாக இருக்க முடியும், ஊக்கமாகவும் உற்சாகமாகவும் சோம்பேறித்தனம் இல்லாமலும் இருக்க முடியும். அதே நோக்கம்தான். நாம் ஏன் நண்பர்களோடு பேச வேண்டும், நாம் ஏன் உறவினர்களோடு பேச வேண்டும், குடும்பத்தினருடன் நாம் ஏன் நேரம் செலவழிக்க வேண்டும், குழந்தைகளுக்காக நேரம் செலவழிக்கணும், குடும்பத்தினருக்காக நேரம் செலவழிக்கணும், கணவனுக்காக மனைவிக்காக நேரம் செலவழித்து பேசணும். அப்படி பேசும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். உறவுமுறைனாலே நட்புனாலே பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை தான் நம்மை விழிப்போடு வாழ வைக்கும். நமக்கு எந்த உறவுமுறை தேவையில்லை. நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்னா நம்ம தனிமையாக இருக்கோம், எனக்கு நண்பர்கள் யாரும் இல்லை, தனிப்பட்ட வகையில் நண்பர்கள் யாருமே இல்லை, உறவினர்கள் யாருமே இல்லை, அன்பு பாசம் என்பது பெறுவதற்கும் வழி இல்லை, செலுத்துவதற்கும் ஆள் இல்லை. அப்படிங்கும்போது நமக்கு உறவுமுறை சார்ந்த வழிகளே இருக்காது. உறவுமுறை சார்ந்து நம்ம அன்பு, பாசம், ஏமாற்றம், போட்டி, பொறாமை, தோல்வி இதெல்லாம் ஒரு வலியை தரும். அந்த வலி தான் நம்மளை விழிப்புணர்வோடு வாழ வைக்கும். அந்த வலியும் நமக்கு தேவை. நம்ம உடற்பயிற்சி செய்கிறதுனால நமக்கு பணம் கிடைக்காது. உடல் உழைப்பில் ஈடுபடுவதனால், உடற்பயிற்சி செய்வதால் நமக்கு பணம் கிடைக்காது. டெய்லி 1 மணி நேரம் விளையாடுறதுனால நமக்கு பணம் கிடைக்காது. பணம் கிடைக்காத வேலையை செய்யக்கூடாதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படின்னா நம்ம ஏன் உடற்பயிற்சி செய்கிறோம்? உடற்பயிற்சி செய்தால் சுறுசுறுப்பாக இருப்போம், சோம்பேறித்தனம் வராது. அதே காரணம்தான். நல்ல வேலையில் உற்சாகமாக ஈடுபடலாம், நாம் செய்கிற தொழிலை சிறப்பாக செய்யலாம், நல்ல பணமும் சம்பாதிக்கலாம். அதே காரணம்தான். நாம் ஏன் உறவினர்களிடம் நேரம் செலவழிக்க வேண்டும், உறவினரிடம் நாம் ஏன் நேரம் செலவழித்து பேச வேண்டும், நண்பர்களிடம் நாம் ஏன் நேரம் செலவழித்து பேச வேண்டும் அப்படின்னா, அவர்களோடு பழகும்போது தான் நமக்கு ஒரு போட்டி வரும், ஒரு பொறாமை வரும், நம்ம ஒரு வெற்றியை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு கோபம் வரும். இந்த மாதிரி இதெல்லாம் சம்பாதிக்கணும்னா கண்டிப்பாக உறவுமுறை தேவை, நண்பர்கள் தேவை. அப்போ தான் நம்ம உற்சாகமாக சுறுசுறுப்பாக விழிப்புணர்வோடு, சோம்பேறித்தனம் என்பது இல்லாமல் நமது வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை நோக்கி நாம் முன்னேறுவதற்கு அது ரொம்ப மிகவும் தேவையாக இருக்கிறது, அத்தியாவசிய தேவை. உடற்பயிற்சி எப்படி அத்தியாவசிய தேவையோ அது மாதிரி உறவினர்களோடு நாம் பழகுவது, நண்பர்களோடு பழகுவது, அதனால் ஏற்படுகிற பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளால் மனதில் ஏற்படுகிற வலி, அன்பு, பாசம், இது எல்லாமே வலி தான். ஏமாற்றம், போட்டி, பொறாமை, தோல்வி, ஏக்கம், கவலை, துக்கம், துயரம், இப்படி இந்த மாதிரியான வலி, இதெல்லாமே வலியைத்தான் தரும். இந்த வலி நம்ம மனசுக்கு தேவை. அப்போ தான் நம்ம விழிப்புணர்வோடு சோம்பேறித்தனம் இல்லாமல் வாழ முடியும். ஆக நான் ஒன்று நினைக்கிறேன், ஆனால் அது என்னால் செய்ய முடியல. நான் நிறைய திட்டமிடுகிறேன், இன்று இதை செய்ய வேண்டும், நாளை அதை செய்ய வேண்டும், இன்று இவ்வளோ வேலைகள், எனக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கே தெரியுது, ஆனால் அதை என்னால் செய்ய முடியல அப்படின்னா, செய்வதற்கு சோம்பேறித்தனமாக இருக்குது. அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, உடம்புல வலி இல்லைன்னு அர்த்தம், மனசுலேயும் வலி இல்லைன்னு அர்த்தம். உடம்புலையும் வலி இல்லை, மனசுலேயும் வலி இல்லை.
மனதில் ஏற்படுகிற வலி என்பது என்ன, அந்த உறவினர்களோடு ஏற்படுகிற வலி. உறவினர்களோடு நண்பர்களோடு பழகும்போது அதனால் ஏற்படுகிற பிரச்சனைகள் காரணமாக மனதில் ஏற்படுகிற வலி. அந்த வலி இல்லைன்னு அர்த்தம். அந்த வலி இல்லாதனால்தான் நம்ம சோம்பேறியாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம நினைக்கிறோம் ஒன்று, நம்ம நிறைய திட்டமிடுகிறோம், நிறைய செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் அதை செய்ய முடியல அப்படின்னா காரணம் 2 காரணம். உடம்புல வலி இல்லை, மனசுலேயும் வலி இல்லை. உடம்புல வலி இல்லைன்னா அதை உடற்பயிற்சி செய்து உடல் உழைப்பில் ஈடுபட்டு அந்த வலியை நாம் போக்கி விடலாம். மனசில் ஏற்படுகிற வலியை நாம் எப்படி உருவாக்குவது? உறவினர்களோடு பழகணும், நண்பர்களோடு பழகணும். பழகும்போது போட்டி, பொறாமை, தோல்வி, ஏக்கம், கவலை, துக்கம், துயரம், இப்படி பலவிதமான உணர்ச்சிகளை நம்ம சந்திப்போம். அந்த உணர்ச்சிகள் என்பது அது ஒரு வலியை தரும் மனசுக்கு. அந்த வலி தான் நம்மளை நாம் நினச்சதை செய்ய வைக்கும். அந்த வலி இருக்குல்ல, அந்த மனதில் ஏற்படுகிற அந்த வலி, அதுமாதிரி உடற்பயிற்சி உடல் உழைப்பினால் ஏற்படுகிற அந்த மனதில் ஏற்படுகிற அந்த வலி, அந்த 2 வலிகளும் தான் நாம் நினைத்ததை செய்ய வைக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய வச்சிடும். அதனால் நமக்கு தயக்கமே இருக்காது. நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம எதையுமே தள்ளியே போட மாட்டோம். அதனால் உறவினர்களுக்காக நண்பர்களுக்காக நேரம் ஒதுக்குங்கள், குடும்பத்தினருக்காக நேரம் ஒதுக்குங்கள், ஒரு கூட்டு குடும்பமாக வாழ பழகுங்கள். ஒரு கிராமப்புறங்கள் அந்த மாதிரியான அந்த மாதிரி இடங்களில் போய் ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள விரும்புங்கள். நகரங்களில் குடியேறுவதை தவிர்க்கவும்.